Hi everyone, in the video என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to see the important 5 mark questions for 12th standard physics public exam 2025. ஆல்ரெடி இது நான் வந்து அப்லோட் பண்ணதான். இதுக்கு முன்னாடி நான் வந்து செஞ்சிருக்கேனா ஒரு 3 or 4 months முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். டாப் 55 மார்க்னு ரிஃபைன் பண்ணி மெசேஜ் கொடுத்துருப்பேன். அண்ட் அதை படிச்சுட்டு இருக்கவங்க ஓகே தான், இதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. மேபி 1 or 2 கொஷின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை சேஞ்ச் ஆகிருக்கலாம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். இந்த டாப் 55 மார்க் வந்து கண்டிப்பாக 4 5 மார்க் உங்களால் எழுதிட முடியும். 4 5 or 20 கொஞ்சம் ட்விஸ் பண்ண நினச்சா 1 or 2 5 மார்க்ஸ் எல்லாம் செய்யலாம். ஒரு 5 மார்க் நினச்சலாம் ட்விஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் 90% 5 மார்க் எழுதிடலாம். 99% 4 5 மார்க் நீங்கள் செஞ்சதெல்லாம் கண்டிப்பாக எழுதிட முடியும். அப்போ மீதி ஒரு 5 மார்க் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது வரைக்கும் வந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸும் இந்த வருஷம் உங்களுக்கு நடந்த குவார்ட்டர்லி ஹாஃப்-இயர்லி கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது இந்த 50 கொஷின் போக வேறு எதுவும் கொஷின்ஸ் அந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்கன்னா அந்த கொஷின்ஸும் நீங்கள் என்ன செஞ்சோம் கவர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இவ்வளோ படித்தா ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு அந்த 5 மார்க்கு போதுமானது. ஸோ எல்லாருமே ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு இது வந்து வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 எல்லாமே புக் பேக் கொஷின் தான். புக் பேக் கொஷின் தாண்டி நம்ம கேட்க போகிறதே இல்லை. ஸோ வால்யூம் 1ல் ஒரு 27 5 மார்க் இருக்குது, வால்யூம் 2ல் ஒரு 25 5 மார்க் இருக்கும். ஸோ மொத்தமே 52 5 மார்க் தான். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் டெரிவேஷன் டைப்பாக இருக்கிறத என்ன சொல்லிக்கோங்க, கண்டிப்பாக படித்து டிரைவ் பண்ணி எழுதி பார்த்துக்கோங்க. அண்ட் 5 மார்க் எழுதுறதுக்குன்னு ஒரு சில பேட்டர்ன் இருக்குது. டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ்னால் ஃபஸ்ட்டு டயக்ராம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் தியரி இருக்கணும். சரியா? அது மாதிரி டெரிவேஷன் டைப் ஆஃப் கொஷினாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டயக்ராம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், டெரிவேஷன் இருக்கணும். சரியா? தென் ஒன் மோர் திங், இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல்லாம் எழுதுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல் எழுதிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அப்ளிகேஷன், ஃபஸ்ட்டு டயக்ராம் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு மார்க் இருக்கும். தென் டெரிவேஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்டெப்பு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஸ்டெப்புக்கு 2 ஸ்டெப்புக்கு நல்ல ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ராக்கெட் என்ன செய்யுங்க சைடில் காமிங்க. அண்ட் ஃபைனல் ரிசல்ட் தான் பாக்ஸ் போட்டு என்ன செய்யுங்க காமிங்க. சரியா? ஸோ டயக்ராம் அண்ட் தியரியாக இருந்தால் டயக்ராமுக்கு அப்புறம் தியரி ஹெட்டிங் போட்டு எழுதிருங்க. பாயிண்ட்டாக இருந்தால் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுங்க. இல்லைனா டயக்ராம் டெரிவேஷன்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் அந்த டயக்ராம் பற்றின தியரி எழுதிட்டு டெரிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓன் தியரியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஏதாவது ஸ்பெஷல் கேசஸ், இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் இருக்கும், அதில் கீழே ஸ்பெஷல் கேஸ் 1 2 3 இருக்கும். அதெல்லாம் ஜஸ்ட் என்ன, அதில் என்ன ஆங்கிள், அதில் என்ன ரிசல்ட், ஆங்கிள் என்ன இருக்குமோ ரிசல்ட் என்ன, ஆங்கிள் என்ன இருக்குமோ ரிசல்ட் என்ன, 3 கேஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸ் வந்து அது என்ன சொல்லுவோம் பார்த்துக்கோங்க. 5 மார்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 1 வேர்ட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ போத் வால்யூம்ஸ்க்கு இது இருக்குது. பிடிஎஃப் கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.